அதிமுக ஆட்சி அவமானத்தின் சாட்சி என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என சட்டமன்றத்தில் உறுதிபட தெரிவித்தார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வசம் உள்ள காவல்துறையின் மானிய கோரிக்கை விவாதம் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கொலை, கொள்ளை என தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக சரமாரியாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக ஆட்சி அவமானத்தின் சாட்சி என்றார். சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது எனவும் காட்டமாக தெரிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சி பற்றி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்தார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, உயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்தும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். உண்மை குற்றவாளியை காப்பாற்ற திருவேங்கடம் போலியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா எனவும் அவர் வினா எழுப்பினார். ஆம்ஸ்ட்ராங் உடலில் துப்பாக்கி குண்டு காயம் எதுவும் இல்லை என குறிப்பிட்ட அவர், என்கவுண்டரின் போது திருவேங்கடம் எப்படி துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். உண்மை குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கில் திருவேங்கடம் போலியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா என வினா எழுப்பிய அவர், ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதேபோல அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் குறித்து தீர விசாரிக்கப்படும் என்ற இபிஎஸ்ஸின் பேச்சுக்கு பதிலுரைத்த முதலமைச்சர், இவ்வழக்கில் காவல்துறையின் நடவடிக்கையை உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டு ஏற்கனவே நான் இந்த அவையிலே உறுதியளித்தது போல உயர்நீதிமன்ற மேற்பார்வை அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டது. இந்த புகாரின் மீது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மாண்புமை உயர்நீதிமன்றமே பாராட்டியிருக்கு. சார் என்றெல்லாம் கதை விட்டீங்க, ஆனால் அந்த கதை எப்படி கற்பனை ஆனது என்பது உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவே குற்றப்பத்திரிகையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியை விட தற்போதைய 4 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.